வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் இந்த மாதம் ஒப்பீட்டளவில் பலனளிக்கும். 10ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் மாதத் தொடக்கத்தில் 5ஆம் வீட்டில் அமர்ந்து ராகுவுடன் சேர்ந்து கிரகண தோஷங்களை உண்டாக்கும். இந்த ராசியில் சுக்கிர பகவான் தொடர்வார். ஏப்ரல் 9ஆம் தேதி வக்ர புதன் நுழைவார். இது ஒரு தொழில் நகர்வுக்கான வாய்ப்பை அதிகரிக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். உங்கள் வணிகம் முன்னேற்றப் பாதையில் மிகவும் வலுவாக இருக்கும். உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், அது புதிய உயரங்களை எட்டும். வெளிநாட்டு முதலீட்டின் விளைவாக உங்கள் நிறுவனம் வலுவடையும் மற்றும் அது அரசாங்கத் துறையின் ஆதரவையும் பெறலாம். நீங்கள் ஏற்கனவே அரசாங்கத்திலோ அல்லது வெளிநாட்டிலோ வியாபாரம் செய்து கொண்டிருந்தால், இந்த நேரத்தில் உங்கள் நிறுவனத்தை மேம்படுத்துவதில் நீங்கள் நல்ல லாபம் ஈட்ட முடியும். ராகு, சூரியன், சுக்கிரன் ஆகியோர் உங்கள் 5ஆம் வீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். ஏப்ரல் 9ஆம் தேதி புதன் 5வது வீட்டிற்குள் நுழைகிறார். உங்கள் புத்தி கூர்மையாக இருக்கும், ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்வது சவாலாக இருக்கும். புதன் வக்ர நிலையில் இருப்பதால் நினைவில் வைத்துக் கொள்ள நீங்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும். 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி அமர்ந்து வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்திருக்க தன்னால் இயன்றதைச் செய்வார். ஆனால் மாதத் தொடக்கத்தில் செவ்வாய் அங்கு தங்கியிருப்பது உங்கள் தாயாரின் ஆரோக்கியத்தையும் பாதித்து அமைதியை பறிக்கும். சனி மற்றும் செவ்வாயின் இந்தச் சேர்க்கை குடும்ப உறுப்பினர்களிடையே டென்ஷன் மற்றும் சச்சரவுகளை ஏற்படுத்தக்கூடும். எனவே மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படவும். உங்கள் ராசியில் உச்சமாக இருக்கும் சுக்கிரன் உங்களை வெறித்தனமாக காதலிக்க வைப்பார். உங்கள் காதல் உச்சத்தில் இருக்கும். ராகு மற்றும் சுக்கிரன் இணைந்து இந்த சூழ்நிலையை மிகவும் சுறுசுறுப்பாக மாற்றுவார்கள். ஆனால் சூரியனும் இங்கு இருப்பதால் ராகு மற்றும் சூரியனின் சூரிய கிரகண யோகத்தால் உங்கள் துணையின் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். செவ்வாய் மற்றும் ராகுவின் அங்காரக் தோஷம். எனவே உங்கள் துணையுடன் ஒரு நல்ல தொடர்பை பேணுங்கள், விவாதத்தை வளர விடாதீர்கள். நீங்கள் திருமணமானவராக இருந்தால் இந்த காலம் உங்கள் திருமணத்திற்கு சாதகமாக இருக்கும். இருந்தாலும் மாதத் தொடக்கம் சற்று பலவீனமாகவே இருக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் இருந்து ராகு, சுக்கிரன், சூரியன் ஆகியோர் உங்கள் 11ஆம் வீட்டை முழுவதுமாக பார்ப்பார்கள். செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருந்து 11ஆம் வீட்டை பார்ப்பார். இது எதிர்காலத்தில் அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் பணத்தை பெறுவதற்கான சக்தி வாய்ந்த மற்றும் கவர்ச்சிகரமான வாய்ப்புகள் இருக்கும். 4ஆம் வீட்டில் சனியும் செவ்வாயும் இருப்பதால் நெஞ்சு இறுக்கம் மற்றும் எரியும் உணர்வு ஏற்படலாம். நீங்கள் முதுகுவலியால் பாதிக்கப்படலாம். 5ஆம் வீட்டில் ராகு, சூரியன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் இருப்பது வயிற்று பிரச்சனைகளை உண்டாக்கும். உங்கள் உணவு மற்றும் பானங்களை நீங்கள் சரியாக கையாளவில்லை என்றால் நீங்கள் சிக்கலில் சிக்கலாம். பரிகாரம்: சனிக்கிழமையன்று கருப்பு எள் தானம் செய்ய வேண்டும்.